இப்ப எனக்கு பசிக்குது, உங்களை நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இந்த புலியை புலி பேச ஆரம்பிச்சான். முனிவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ பேசாம எலியுடைய நிலைமைக்கே நீ போயிரு அப்படின்னு சொல்லி கடைசியில எலியாவே மாத்தி விட்டார். இது போலதான் நம்ம ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி மேல மேல கொண்டு வந்தா கடைசியில அவருக்கு மேல போயிடுவோம். நம்ம அவருக்கு மேல போயிட்டு நான் கட்டின மகா பாவங்கள் அல்லவா அப்படின்னு. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சருக்கு வெற்றி கொடுத்தது யாரு? இந்த ஆண்டவர் தான். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தவர் யாரு? இந்த ஆண்டவர். தானியேல் போய் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறவர் யாரு? இந்த ஆண்டவர் தான். எப்பா உன்னை ஏற்படுத்துறதே ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் சொன்ன உடனே கடைசியில் அவர் என்ன சொல்றாரு? நான் தான்ப்பா அந்த ஆண்டவர், நான் கட்டின மகா பாபிலோன். அந்த அளவுக்கு போயிட்டார். நம்மை உயர்த்தின ஆண்டவருக்கு எதிராக சில நேரங்களில் பெருமை என்ன செஞ்சது? அந்த அளவுக்கு விளையாடி இருக்கு. எப்படி ஜெயிக்கிறது? அதான் எபிரேயர்ல படிச்சோம். என்ன படிச்சோம்? நெகிழ்ந்த கைகளையும் முழங்கால்களை என்ன செய்யுங்க? நீங்க மீண்டுமாக நிமிர்த்துங்க. அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளால பெருமை ஜெயிக்க முடியாது. அகந்தை எவ்வளவு பெரிய மனுஷனையும் கீழே கொண்டு வந்துடும். நம்ம தானியேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல படிக்க போறோம். ராஜ்யங்களை தோக்கடிச்சிச்சு இந்த அகந்தை. அடுத்த நம்ம அடுத்த வாரம் தானியேல் 5ஆம் அதிகாரம் படிக்க போறோம். இந்த நேபுகாத்நேசருடைய பேரண்ட இருந்த பெருமையால பாபிலோனே அழிஞ்சு போச்சு. காரணம் என்ன தெரியுமா? மேட்டிமை. உசியாட்ட இருந்த பெருமைனால உசியாக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? உசியா சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் எங்க வந்துச்சு? நெத்தியில வந்துச்சு. உசியாவுடைய பெருமையினால யாருக்கு எதிராக பேசினா தெரியுமா? உசியா என்ன உசியா கதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உசியா போய் தூபம் காட்டுறாரு ஆலயத்துல. யார் தூபம் காட்டணும்? ஆசாரி. என்ன தூபம் காட்டணும்? ஆசாரி போய் சொல்றாங்க, ஆரோன் சந்ததி மாத்திரனா ராஜாவே தூபம் காட்டணும், நீங்க காட்டக்கூடாது, நீங்க வெளியில வாங்க. உசியா என்ன செஞ்சாரு? ஒருத்தன் பலப்பட்டார்ல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆன உடனே இவரு போய் தூபம் காட்டுறாரு. ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? நெற்றியில குஷ்டரோகத்தை கொண்டு வந்துட்டாரு. ஊழியக்காரனுக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது. ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி பேசினா என்னதான் வரும்? குஷ்டரோகம் தான் வரும். பெருமை, அகந்தை உள்ளவர்கள் தான் ஊழியக்காரங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஊழியக்காரன் பலவீனமா இருக்கலாம். நான் பலமாயிட்டேன், அவங்க பலவீனமா இருக்கிறதுனால நான் போய் பேசுறேன் அப்படின்னா, என் பெருமையில என் மேட்டுமையில நான் போய் அவங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா நமக்கு என்னதான் வரும்? குஷ்டரோகம் தான் வரும். ஏன்னா எல்லாத்தையும் காரணம் அகந்த பெருமை தான். இந்த உசியா சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உசியா தனி வீட்டுல குஷ்டரோகியா இருந்து செத்து போயிட்டார். ஆனா எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? வசன சொல்றதுல அவன் கீர்த்தி ரொம்ப பெருகிச்சு. எகிப்து முழுவதும் எல்லாரும் காணிக்க கொண்டு வந்தாங்க. தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், வேலைக்காரங்கள், பராக்கிரமசாலிகள், சேனைகள் இருந்துச்சு. ஒரே ஒரு பெருமை அவனுக்கு காலி பண்ணிருச்சு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மை அழித்து விடும், பெருமை நம்மை அழித்து விடும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் குப்பை, என்னிடத்துல ஏதாவது பெருமை இருந்துச்சுன்னா தயவு செய்து என்னை தாழ்த்தும். ஜெபம், ஆண்டவரே என்னை தாழ்த்தும், என்னை மட்டாய். எரேமியா ஜெபம் பண்ணுவார். இந்த வசனத்தை கண்டுபிடிங்க. எரேமியா ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே என்னை மட்டாய் தண்டியும். எவ்வளவு பெரிய ஜெபம் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் நம்மளை தண்டிக்காட்ட நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு ஓடி போயிடுவோம். நம்ம தாவீது ஒரு முறை தப்பு செஞ்சிருவார், எண்ணிடுவார். ஆண்டவர் கேட்பார், யார் கையில விழ ஆசைப்படுற? யார் கையில விழுவார்? கடைசியில ஆண்டவர் கையிலே போய் விழுவார். ஆண்டவரை நீர் தண்டிச்சா நமக்கு தெரியும்பா எப்படி என்னை தண்டிப்பீர் என்பது. சரிங்களா? ஆகையில எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பெருமைகள் இருக்கிறதா? தெர் இஸ் சம்திங் கால்ட், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் பிரைடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரைடு, ஒரு பெருமை, அது அப்படியே மறைஞ்சு கிடக்கும், செல்லமா மறைஞ்சு கிடக்கும். ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அதை நீர் சுக்குநூறாக்கும், பெருமையாக்கும். அப்ப ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை தண்டிப்பார். தண்டிக்கும் போது சோர்ந்து போவாம அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னான். நிச்சயமாய் நம்ம அவரிடத்துல பேசுவோம். அந்த பெருமை வரும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? அகந்தையாய் அவராலே ஆகும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அகந்தைகள் இருக்கும் போது நம்மை தாழ்மையின் அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவார். தாழ்மையை தேவன் நமக்கு தருவார். தாழ்மை என்பது அவருடைய குணம். அந்த குணத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். கர்த்தர் நம்மை